இன்று நாடு முழுவதும் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். இந்த தேசத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களும் மதத்தை சார்ந்தவர்களும் திருவிழாக்களாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் மட்டும்தான் எல்லோரும் சேர்ந்து திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேசம் முழுவதும் இந்தியாவில் இந்த மண்ணில் உள்ள அனைவரும் இன்று குடியரசை சாதி மதம் இனம் அதற்கு அப்பாற்பட்டு இது எங்களுடைய தேசம் எங்களுடைய மண் குடியரசாக பிரகடனப்படுத்திய நாள் என்று கொண்டாடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி இதை கொண்டாடி வருகிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அர்ப்பணிப்பு, பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம், மகாத்மா காந்தியடிகளுடைய தியாகம், இது மூன்றும் இன்று விண்ணோக்கி சென்ற வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிறது. இதை யாரும் அழிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தியாகத்தை செய்திருக்கிறார்கள். இன்றில் இருந்தாவது சில விமர்சகர்கள் அம்பேத்கரையும் மகாத்மா காந்தியும் நேருவையும் விமர்சனம் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சுதந்திரமும் குடியரசும் தானாக கிடைக்கவில்லை. போராட்டம், தியாகம், சிறை அனுபவம், இறப்பு, இப்படி உயிர் பலிகளை கொடுத்து தியாகங்களை செய்து சுதந்திரத்தையும் குடியரசையும் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் இன்று தேசம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வட்டாரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் நாங்கள் குடியரசுக்கு பிறகு ஏற்பட்ட குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். ஓகே, நாங்க சிபிஐ விசாரணை கேட்கல. சிபிஐனா வானத்திலிருந்து குதிச்சதா? நம்முடைய காவல்துறை மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்முடைய காவல்துறை மீண்டும் அதை தீர விசாரிக்க வேண்டும். புகார் கொடுத்தவர்களையே குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அந்த கிராமங்களில் எழுந்திருக்கிறது. அந்த கிராம மக்களுடைய உணர்வுகளை மதித்து என்ன நடந்தது என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும். ஆகவே இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 22ஆம் தேதி ஒவ்வாமை ஏற்பட்டு புதுக்கோட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் மாதம். 26ஆம் தேதி அந்த தண்ணீர் தொட்டியில மேலே ஏறி பார்க்கும் பொழுதுதான் அந்த மலத்தை கலந்தார்கள் என்று குற்றப்பத்திரிகை சொல்லுகிறது என்றால் எங்கேயோ தவறு ஏற்பட்டிருக்கிறது. இதை சீர்தூக்கி பார்த்து மீண்டும் விசாரித்து உண்மையான குற்றவாளியை அடையாளப்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. ரைட்.